ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பப்பாளி பழம் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சத்தான பழத்தில் இதுவும் ஒன்றுங்க. விலை கம்மியாக கிடைக்கிற பழமும் கூட. குழந்தைங்க பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் ஒரு சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்தீங்கன்னா, பால் அப்புறம் பப்பாளி பழம் இது ரெண்டோட சத்தும் ஒரே டைமில் கிடைச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இப்போது நான் 1 கப் அளவுக்கு பப்பாளி பழம் சேர்த்துக்கிறேன். தோலெலாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அரைச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான பப்பாளி மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பப்பாளி மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மேலே இந்த மாதிரி பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். இதை தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாளியே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.